நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. சான்று. இன்றைக்கு உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களால் விமர்சனம் செய்வதற்கு ஒன்றுமில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 2011 2021 வரை சிறப்பான ஆட்சி கொடுத்தது. எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்கி சென்றாலும் அண்ணா திமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மக்கள் சொல்கிறார். அந்த அளவுக்கு 10 ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களுடைய அன்பை பெற்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 50 மாத காலம் நிறைவு பெற்று விட்டது. இந்த 50 மாத காலத்திலே மக்களிடத்திலே மிகப்பெரிய எதிர்ப்பை அவர்கள் சம்பாதித்திருக்கின்றார்கள். எங்கே பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, எங்கே பார்த்தாலும் போதை ஆசாமிகளால் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறி பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. அப்படிப்பட்ட அவல ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்று மக்கள் பரவலாக பேசப்படுகிறது. எல்லா தொலைக்காட்சியும் சரி, இன்றைக்கு பத்திரிகையிலும் சரி, தினந்தோறும் பார்ப்பதெல்லாம் இந்த செய்தி தான். மக்கள் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். எப்பொழுது தேர்தல் வரும் என்று எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் விரோத ஆட்சி அகற்ற வேண்டும் என்பது மக்களுடைய ஏகோபித்த முடிவு. அதில் எந்த மாற்றம் இல்லை. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களால் எங்களை விமர்சனம் செய்ய முடியவில்லை. எங்களை அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மடியிலே கனமில்லை, வழியிலே பயம் இல்லை. ஸ்டாலின் அவர்களே, ஆகவேதான் எங்களுடைய ஆட்சி பற்றி உங்களால் விமர்சனம் செய்ய முடியவில்லை. உங்களுடைய கூட்டணி தலைவர்களை வைத்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார். 2 நாளைக்கு முந்தி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வலது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு முத்தரசன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அதற்கு நாம் பதில் கொடுக்கிறோம். என்ன, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெறுகின்ற அவலங்களை நாம் சுட்டிக்காட்டுகிறோம். பிரதான எதிர்க்கட்சி அண்ணா திமுக, மக்களுடைய பிரச்சனையை நாம் மக்கள் முன் எடுத்து வைக்கிறோம். அது நமது கடமை. ஆனால் எதிர்க்கட்சி என்று சொல்லிக்கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டது. சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று 50 மாத காலம் திமுக ஆகுது. ஒரு முறையாவது திமுகவை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை விட்டது வரலாறு உண்டா? அறிக்கை விட்டிருக்காங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா என்றே தெரியவில்லை. எதிர்கட்சி என்று சொல்லுகின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் எதிர்கட்சியுடைய படி. ஆனால் சட்டமன்றத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சனம் செய்வது கிடையாது. அதே போல வெளியில் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை பற்றியும் திமுகவை எதிர்த்து பேசுவது கிடையாது. இன்றைய தினம் பத்திரிகைகளை பார்த்தோம். ஆணவ கொலை, அதற்கு எல்லா கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தார்கள். அதற்கென்று ஒரு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று அறிக்கை விட்டார்கள். ஆனால் திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களாம் ஸ்டாலினிடம் சென்று இதை பேசலாமா வேண்டாமா அப்படின்னு அவர்கிட்ட அனுமதி வாங்கி பேசுகின்ற அவல நிலை திமுக கூட்டணி தலைவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. ஆக திரு முத்தரசன் அவர்கள் பேசுகிறார், எடப்பாடி பழனிசாமி என்ன கொள்கை வைத்திருக்கின்றார் என்று. கொள்கை வைத்திருக்கின்ற காரணத்தினாலே தானே எங்களுடைய கட்சியை அசைக்க முடியவில்லை. உங்களுக்கு கொள்கை இல்லாத காரணத்தினால தானே தேஞ்சிக்கிட்டு போயிருக்கிறீங்க. மக்களுடைய செல்வாக்கை இழந்துகிட்டு போயிருக்கிறீங்க. நான் ஏற்கனவே பல முறை நாங்கள் விளக்கி இருக்கிறோம். கொள்கை வேற, கூட்டணி வேற. இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிலைப்பாடு. ஆனால் திமுக தலைமையிலே அங்கம் வைக்கின்ற அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுகிறார்கள், பாரதிய ஜனதாவுக்கும் உங்களுக்கும் என்ன கொள்கை, ஒரே கொள்கையாக கேட்கிறார். நான் தெளிவாக சொல்லிவிட்டேன், கொள்கை வேற கூட்டணி வேற.
இன்றைக்கு அவ்வப்போது தேர்தல் நடக்கும். அந்த தேர்தல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி வைக்கும். அந்த அடிப்படையில் நாங்க கூட்டணி வச்சிருக்கோம். இதுல என்ன தப்பு? என்ன பாருங்க, என்ன தப்பு? இதே திராவிட முன்னேற்ற கழகம் 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வச்சு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்ததில்ல. அந்த 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மத்திய அமைச்சரவையில் திமுக அங்கம் வைத்தது. திரு முரசொலி மாறன் அவர்கள் அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றார். அவருக்கு நோய்வாய்ப்பட்டு ஓராண்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்தார். அந்த காலகட்டத்தில் கூட பாரதிய ஜனதா அரசு, மத்திய அரசு திரு முரசொலி மாறனுக்கு கேபினட் அந்தஸ்துள்ள அமைச்சரை கொடுத்தார்கள். அதையெல்லாம் திரு முத்தரசன் அவர்கள் மறந்து விட்டார். அடுத்தது 2001 சட்டமன்ற பொது தேர்தல். அப்பொழுது பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா? அப்பொழுது வைத்துதானே, கூட்டணி வைத்தானே சட்டமன்ற தேர்தலை சந்திச்சீங்க. அதுக்கு முத்தரசு சொல்கிறார் அவர்கள் ஆக்டோபஸ், அதனால வெளியில் வந்துட்டார் திமுக. 5 ஆண்டு காலமா பதவியை அனுபவிச்சுட்டு 1999 5 ஆண்டு காலம் மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி கட்ட பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சி சேர்ந்தவர்கள் 5 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்து விட்டு வெளியில் வந்தீங்க. உடனே வெளியே வெல்ல திரு முத்தரசன் அவர்களே, இதுதான் நாட்டு நடப்பு. அது மட்டும் இல்ல, இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு வச்சிருக்கிறீங்க. இந்தியா கூட்டணின்னு பல கட்சி ஒன்னா சேர்த்து இந்தியா கூட்டணி வச்சிருக்கிறீங்க. அதனுடைய திட்டம் என்ன? மத்தியில் இருக்கின்ற ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அஜெண்டா. இங்க ஒரே கொள்கையோட இருக்கிறீங்க. இந்தியாவில் இருக்கின்ற பல மாநிலம், அந்த பல மாநிலத்தில் இருக்கின்ற பல கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறீங்க. அதெல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சியா? கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா இருக்குதா? மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியும் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரே கொள்கையோட கூட்டணியா? இதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு வேண்டும் என்று திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவதூறாக விமர்சித்தால் இதற்கு மேலும் எங்களுக்கு கட்சியுடைய நிர்வாகிகள் திரு ராஜேந்திர பாலாஜி போன்ற அற்புதமான பேசக்கூடிய நபர்கள் உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம, கூச்சம் இல்லாம இப்படி பேட்டி கொடுக்கிறார். உங்களுடைய கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி. இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் வைத்த கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி. ஆக கூட்டணி ஒரு வைக்கலாம். கூட்டணி வைத்த பிறகு தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்தந்த கட்சி அந்த கொள்கையின் அடிப்படையில் செயல்பட்டா பரவாயில்ல. ஆனா திரு ஸ்டாலின் தலைமையிலே அமைக்கப்பட்ட, திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சிகளும் அப்படியே தொடர்ந்து 10 ஆண்டு காலம் அந்த கூட்டணியிலே பயணம் செய்கின்ற பொழுது அவளுக்கு என்ன கொள்கை இருக்கின்றது? ஒத்த கொள்கை என்றால் திமுக போய் சேர்ந்துங்க, ஒரே கொள்கையா இருக்கட்டும். யார் வேண்டாம்? சிந்திச்சு பாருங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்று கொள்கை இருந்தது ஒரு காலத்திலே. இன்றைய தினம் அதையெல்லாம் காற்றோடு காற்றாக கரைந்து போய்விட்டது. திரு முத்தரசன் அவர்களே, எங்களை பற்றி விமர்சனம் செய்தால் உங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு நிறைய இருக்கின்றது. எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கட்சி தேய்ந்து விடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் கருத்துக்களை சொல்கிறோம். திமுக கூட்டணி அமைத்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியை திமுக கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கி கொண்டு கேள்வதை நீங்கள் உணர வேண்டும். இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டில், விலைவாசி உயர்வு, அதற்கு ஏதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டம் நடத்தியதா? ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்றைக்கு விலைவாசி உயர்வால் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்படி மக்கள் துன்பப்படுகின்ற பொழுது அந்த மக்கள் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி குரல் கொடுத்ததா? திமுகவை எதிர்த்து பேசுவதற்கு அவளுக்கு தில்லு திராணி தெம்பில்ல. மக்களை பற்றி கவலை இல்லாத கட்சிகள் தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள். அதே போல இன்றைய தினம் சென்னையிலே
சென்னை மாநகராட்சியிலே தொடர்ந்து 6 நாட்கள் தூய்மை பணியாளர்கள் அவர்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய முதலமைச்சர், நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது இதே தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து அவர்கள் அங்கே போராட்டம் நடத்தி வந்தார்கள். அப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த தூய்மை பணியாளரிடத்தில் சென்று உங்களுடைய கோரிக்கைகளை திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றப்படும் என்று நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள். அதோடு உங்களுடைய திமுக தேர்தல் அறிக்கையிலும் தூய்மை பணியாளர்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டீர்கள். இன்றைக்கு 6 நாட்கள் போராடி வருகிறார்கள். அவரை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர்கள் ஒருவராவது அந்த தூய்மை பணியாளருக்கு ஆறுதல் சொல்வதற்காக நேரிலே பார்த்து பேசியது உண்டா? அதே போல இன்றைக்கு தமிழகத்தில் போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் முழுமையாக கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு இடது கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர்கள் கொஞ்ச நாள் போராட்டம் பண்ணாங்க, பிறகு கைவிட்டுட்டாங்க. ஆக இப்படி பல போராட்டங்கள் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த போராட்டத்திலாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள் மக்களுக்காக ஆதரவு கொடுத்தது உண்டா தமிழகத்தில்? இன்றைக்கு அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணாங்க. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கப்பட்டால் பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வருவேன் என்று அறிவிப்பு கொடுத்தார்கள். அந்த அறிவிப்பு இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. அதை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வந்தார்கள். அந்த ஊழியர்களுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்ததா, குரல் கொடுத்ததா? அதே போல செவிலியர்கள் போராட்டம், அவர்களும் போராட்டம் நடத்தினாங்க. அப்படி போராட்டம் நடத்துகின்ற அந்த செவிலியர்களுக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவாக பேசப்பட்டதா? இல்ல. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு நம்முடைய டெல்டா மாவட்டத்தில் அதிகமாக நெல் விளைச்சல் ஏற்படுது. இன்றைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை அரசு நேரடி நெல் கொள்முதல் கொண்டு சென்று விற்பனை செய்கின்ற பொழுது திறந்த வெளியில அடுக்கி வச்சிடறாங்க. மழையில நனைஞ்சி முளைத்து போகிறது. அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இவர்கள் குரல் கொடுத்தாங்களா? அது இவர் டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவர். அப்படி டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது கூட விவசாயிகளுக்காக குரல் கொடுக்காத கட்சி தான் கம்யூனிஸ்ட் கட்சி. அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழர் அப்பொழுது இருக்கின்ற காலகட்டத்தில் திரு கருணாநிதி அவருடைய ஆட்சி புரிந்த காலகட்டத்தில் ஊழல் செய்யப்பட்டதை குறித்து மேதகு ஆளுநரிடம் ஊழல் பட்டியலை கொடுக்க போனாங்க. அப்ப மரியாதைக்குரிய பெரியவர்கள் தோழர் பி ராமமூர்த்தி அவர்களும் தோழர் கல்யாண சுந்தரராவும் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு சேர்ந்து ஊழல் பட்டியலை மேதகு ஆளுநரிடம் கொடுக்கிறார். அவர் உண்மையான கம்யூனிஸ்ட் கட்சிவாதிகள், மக்களுக்காக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள். இன்றைக்கு இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மக்களுக்காக போராட்டம் நடத்துவதில்லை. இன்னும் மேற்கொண்டு பேசலாம் வேண்டாம். என கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்று ஒரு அடையாளம் இருக்கின்றது. அதில் நாங்கள் தலையிட்டு பேசுவது அவ்வளவு சரியாக இருக்காது என்ற காரணத்தினால் நாங்கள் உங்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு நாங்கள் பேசுகிறோம். தயவு செய்து அருள் கூர்ந்து திமுக செய்கின்ற தவறுகளுக்கு நீங்கள் பலிகடாகாதீங்க. அவள் செய்கின்ற தவறை நீங்கள் சுமக்காதீர்கள். மக்கள் மத்தியிலே நீங்கள் செல்வாக்கு இழந்து விடுவீர்கள். தேர்தல் நேரத்திலே உங்களுடைய கட்சி அடையாளம் தெரியாமல் போய் அதோட இன்றைக்கு நம்முடைய ராஜபாளையம் நகராட்சி பெரிய நகராட்சி. இந்த நகராட்சியில் வீட்டு வரி 100% உயர்த்தி விட்டார்கள். 100% வீட்டு வரி உயர்த்தப்பட்டு விட்டார்கள். இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் வீட்டு வரி என்றால் திமுக ஆட்சியில் 2000 ரூபாய் வீட்டு வரி. அதே போல கடை வரி, இங்க இருக்கின்ற கடை அண்ணா திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் வீட்டு வரி கடை வரி என்றால் 150% வரி உயர்த்தி இன்றைய தினம் 2500 ரூபாய் இன்றைக்கு திமுக
அரசாங்கம் வந்த பிறகு இந்த கடை வரியை உயர்த்திருக்கிறாங்க. மின் கட்டணம் 52% முதலில் உயர்த்தினார்கள். 3 ஆண்டு காலத்தில் வருடம் 5% உயர்த்தப்பட்டு இன்றைய தினம் 67% மின் கட்டண உயர்வு. கடைக்கெல்லாம் பீக் கவர், அதுக்கு ஒரு கட்டணம் வசூலிக்கிறாங்க. குடிநீர் கட்டணம் அபரிதமாக உயர்த்திட்டாங்க. குப்பைக்கும் வரி போட்டாங்க இந்த ஆட்சியில். இப்படி வரி மேல் வரி போட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார், பத்திரிகையெல்லாம் பார்த்திருப்பீங்க. இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவிலேயே முதல் இடமா 11.19% முதலிடம். இது மாறி மாறி வரும், இந்த உயர்வு மாறி மாறி வரும். ஏன்னா இது பல்வேறு அடிப்படையாக வைத்து இதை கணிப்பாங்க. போன வருஷம் 9 தான் இருந்தது, இந்த வருஷம் 11.9. இவர்களுக்கு அதிகமாக வந்தா அப்படியே அறிக்கை மேல விடுவாங்க, அதுக்கு ஆர்ப்பாட்டம் செய்வாங்க. குறைஞ்சு போனா அப்படியே இருந்துக்குவாங்க. ஆக மக்களுக்கு வருமானம் உயர்த்திருக்குதா? வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குதா? இதையெல்லாம் ஸ்டாலின் கண்டுகொள்ள மாட்டார். ஆக மக்களை ஏமாற்றுவது, மக்களை திசை திருப்புவது, இதற்கு ஏதாவது கிடைத்தால் அதை மையமாக வைத்து பிரச்சாரம் செய்யக்கூடிய கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். அதோட இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது எல்லா குடும்ப அட்டைக்கும் பொங்கல் பரிசா 2500 ரூபாய் கொடுத்த அண்ணா திமுக ஆட்சி. பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம். திமுக ஆட்சியில பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க, ஒழுகுற வெள்ளத்தை கொடுத்தாங்க. பிறகு அதுவும் நிறுத்திட்டாங்க. அதிலே ஊழல், இந்த ஏழை மக்களுக்கு பொங்கல் தொகுப்பு கொடுப்பதிலும் ஊழல் செய்த கட்சி அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் இருக்கின்றாங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் வீட்டு மனை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு கான்கிரீட் வீடு அற்புதமாக கட்டி கொடுக்கப்படும். அதோட ஸ்டாலின் அடிக்கடி அறிக்கை விட்டு இருக்கார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் புதிய புதிய தொழில் தமிழகத்தில் தொடங்கப்பட்டு லட்சக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பை பெற்று தந்ததாக ஒரு பச்சை பொய்யை தமிழகத்திலே பரப்பி வருகிறார். இந்த பகுதியிலிருந்து எத்தனை லட்சம் பேர் போயிருக்கிறாங்க? வேலைக்கு போயிருக்காங்களா? நம்முடைய படித்த இளைஞர்கள் வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அத்தனையும் பொய். திமுகவில் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினாங்க. இதுவரைக்கும் எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்த்தோ, அந்த எத்தனை புரிந்துணர்வு போடப்பட்டது, எவ்வளவு முதலீடு வந்தது, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட அந்த தொழில் நிறுவனங்கள் என்ன நிலையில் இருக்குது என்று பல முறை வெள்ளை கேட்டோம். இதுவரைக்கும் வெளியிடவே இல்லை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, இதே புரட்சி தலைவர் அம்மாவில் தமிழகத்தில் முதலமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்தில் 2015ஆம் ஆண்டு முதலாக தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தி சுமார் 2,42,000 கோடி தொழிலை முதலீட்டு ஈட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அதெல்லாம் முடிகின்ற தருவாயிலே வந்து அதில் தான் வேலை வாய்ப்பு கிடைக்குது லட்சக்கணக்கான பேருக்கு. அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரி மாதம் சென்னையில் தொழில் முதலீட்டு மாநாட்டை நாங்கள் நடத்தினோம். 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது. 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. பல தொழில்கள் தொடங்கப்பட்டன, பல தொழில்கள் பல்வேறு நிலையில் இருக்கின்றன. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்னும் நடைமுறைக்கே வரல. ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டா முதற்கட்ட பணி அமைப்பதற்கு சுமார் 2 வருஷம் ஆகும். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தொழில் முதலீட்டார் மாநாடு நடத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அதில் தான் இப்ப வேலை வாய்ப்பு நம்முடைய இளைஞர்களுக்கு கிடைக்கப்பட்டு வருகிறது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க, அரசு ஊழியர்கள் 3 லட்சம் காலி பணியிடங்கள் காலியாக இருக்கு. தேர்தல் அறிக்கை, திமுக தேர்தல் அறிக்கையில் அரசு ஊழியர் பணியிடம் 3 லட்சம் காலியிடம், அரசு சார்ந்த பணியிடம் 2 லட்சம், ஆக மொத்தம் 5 லட்சம் காலி பணியிடங்கள் அரசில் இருப்பதாக அறிவித்து
திமுக ஆட்சிக்கு வந்த உடனே 5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பு வெளியிட்டீங்க. இதுவரைக்கும் எவ்வளவு காலி பணியிடங்களை நிரப்பப்பட்டிருக்குது? பதில் இல்லை. சட்டமன்றத்தில் திரு ஸ்டாலின் பேசுறார். பேசுகின்ற போது 4 ஆண்டுல 50,000 அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதா சொல்றார். 4 ஆண்டுல ஓய்வு பெற்ற பணியாளர்கள் 75,000 பேர் நியமிக்கப்பட்டது. திமுக ஆட்சியில் 50,000 பேர், அதிலேயே 25,000 பேர் நியமிக்க முடியல. ஏற்கனவே 5 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது. மேலும் இந்த 4 ஆண்டுல 75,000 50,000 காலி பணியில் நிரப்பப்பட்டா இதுல எஞ்சி 25,000. ஆக மொத்தம் தமிழகத்தில் இன்றைய நிலவரப்படி திமுக ஆட்சியில் 5,75,000 காலி பணியிடங்கள் இருக்கிறது. இதை ஏதாவது நிரப்புவதற்கு முயற்சி செஞ்சாங்களா? இல்ல, இதுவரைக்கும் முயற்சியை செய்யல. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? அது மட்டும் இல்ல, நேற்றைய தினம் நிதியமைச்சர் பேசுறார். வேண்டுமென்றே எதிர்க்கட்சி தமிழகத்திலே கடன் அதிகமாக வாங்கிவிட்டது என்று. கடன் வாங்கினா கடன் வாங்கினான்னு சொல்ல முடியும், அப்படிதாங்க சொல்ல முடியும். கடன் வாங்கினா கடன் வாங்கினு சொல்ல முடியும். நீங்க என்ன தேர்தல் நேரத்தில் சொன்னீங்க? திமுக ஆட்சிக்கு வந்தா நிதி மேலாண்மை சரி செய்யப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டீங்க. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். அதை சரி செய்ய கடன் படிப்படியாக குறைக்கப்படும் சொன்னீங்க. அதன் அடிப்படையில் தான் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் உங்களை நாங்கள் விமர்சனம் செய்கின்றோம், உங்களுக்கு கேள்வி வைக்கின்றோம். நீங்க நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படுறீங்க, குழு அமைச்சீங்க. அந்த குழுவில் நிபுணர்களை நியமிப்பதா சொன்னீங்க, நிபுணர்கள் நியமிச்சீங்க. இந்த 4 ஆண்டுல இந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்டு இந்த நிபுணர்கள் எல்லாம் அலசி ஆய்ந்து 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. இந்த குழுனுடைய என்ன வேலை? இந்த குழுனுடைய பணி நிதி மேலாண்மை சரி செய்யும். அதாவது ஏற்கனவே இருக்கிற கடனை குறைக்க வேணும், வருவாயை பெருக்க வேணும். இதுதான் இந்த குழுனுடைய பணி. அதற்கு மாறா கடன் வாங்குறதுக்கு தான் இந்த குழுவை திரு ஸ்டாலின் அமைச்சிருக்கிறார். 4,38,000 கோடி 4 ஆண்டுகளை கடன் வாங்கியிருக்கிறார். இன்னும் ஓராண்டு எஞ்சி இருக்கிறது, 25, 26 இந்த ஆண்டு. இதுல 1 லட்சம் கோடி கடன் வாங்குவதாக திட்டமிட்டு இருப்பதாக தகவல். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு காலம் நிறைவு பெறுகின்ற பொழுது 5,38,000 கோடி கடன் வாங்கி நம்மளை இங்க இருக்கிறீங்க அத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்கள் மீதும் கடனை சுமத்திட்டு போயிட்டாங்க, கடன்காரன் ஆக்கிட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வந்து நம்ம எல்லாம் கடன்காரனாக்குனதுதான் திமுக சாதனை. இது நாளைக்கு பேசுவார், நிதியமைச்சர் பேசுவார். இதுல சரியா இருக்குது, அதுல சரியா இருக்குன்னு புள்ளி விவரத்தை கொடுப்பார். இந்த புள்ளி விவரமா வந்து கடனை கட்ட போகுது. நான் சொல்லுவது தவறா இருந்தா தவறுன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஏதோ பேசி மக்களை குழப்பி மடைமாற்றம் செய்யாதீர்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையை பேசி மக்களுக்கு விளக்கி நேர்மையான முறையிலே அதிமுக செயல்பட்டுக் கொண்டு என்பதற்கு எங்களுடைய பேச்சே சாட்சி. நாங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்தும் உண்மையான கருத்து. உங்களை போல பொய்ய பேசி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்கு எங்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமை கிடையாது. உங்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்றது. குடும்ப கட்சி, குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல், இப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி. ஆகவே நீங்கள் அப்படித்தான் செயல்படுவீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, நேர் வழியிலே பின்பற்றி தமிழகம் வளர்ச்சி பெற, தமிழகம் ஏற்றம் பெற பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி நாட்டு மக்களுக்கு நன்மதிப்பை பெற்றிருக்கிறோம். அதேபோல கொரோனா காலம் ஒரு கடுமையான சோதனையான காலம். இன்றைக்கு கண்ணுக்கு தெரியாத வைரஸ் காற்றிலே பரவி பல உயிர்களை பழி வாங்கிட்டது. அப்படிப்பட்ட கொரோனா காலத்தில் எப்படி அந்த நோய் தாக்கப்படும், அந்த நோய் எப்படி அறிகுறி, அந்த நோய் வந்தா என்ன சிகிச்சை அளிக்கப்படும் என்ற எதுவுமே தெரியாத காலத்தில் கூட விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.
ஒரு ஆண்டு காலம் அரசாங்கத்துக்கு வருவாயே கிடையாது. ஓராண்டு அரசாங்கத்துக்கு வருவாய் கிடையாது. எல்லா மூடல், எல்லா கடைகளும் மூடல், எல்லா மது கடைகளும் மூடல். இப்படி எதெல்லாம் அரசுக்கு வருவாய் வருகிறதோ அத்தனையில் இருந்தும் அதிலிருந்து ஒரு ரூபாய் கூட வருமானம் இல்லாத சூழ்நிலை கூட அண்ணா திமுக ஆட்சியில விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். அது ஒரு சிறந்த ஆட்சிக்கு அடையாளம். அது மட்டும் இல்ல, ஓராண்டு காலம் ரேஷன் கடையில் இன்னைக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் விலையில்லாம ஏழை மக்களுக்கு கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு ஏழை, எளிய, ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட அந்த குடும்பத்தில் இருக்கின்ற முதியோர்களுக்கு, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு அம்மா உணவகம், சமூக கூடங்களில் 24 மணி நேரம் 3 வேளை சுட சுட உணவு தயாரித்து இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். ஒரு ஆண்டு உணவு கொடுத்தோம். நகரத்தில் இருக்கின்ற, பேரூராட்சியில் இருக்கின்ற, மாநகராட்சியில் இருக்கின்ற எல்லா அம்மா உணவகத்திலும் விலையில்லாம நாங்க உணவு கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாடு. ஆகவே பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா ஏழைகளுக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் ஏற்படுதோ அப்பெல்லாம் அரசு துரிதமாக செயல்பட்டு அவருடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அரசாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் செயல்பட்டார்கள். அதே எண்ணத்தில் நாங்கள் செயல்பட்டு ஏழைகளை காத்த அரசு, தமிழ்நாட்டு மக்களை காத்த அரசு அண்ணா திமுக அரசு. அதோட கொரோனா காலத்தில் பள்ளிகள்லாம் மூடப்பட்டு விட்டது, கல்லூரிகள்லாம் மூடப்பட்டு விட்டது. அந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆயிட்டாங்க, கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆயிட்டாங்க. ஒரு வருடம் இந்த பள்ளி கல்லூரி மூடியதன் காரணமாக ஓராண்டு வீணாகிவிட்டது என்று கவலையோடு